ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் பொட்டுக்கடலை வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முதல்ல அடுப்பு மேலே ஒரு கடாய் வச்சு அதில் சால்ட்டு உப்பு சேர்த்துக்கலாம். இது வந்து சால்ட்டு உப்பு ஏற்கனவே நம்ம சேனலில் பொரி, அதுக்கப்புறமா பட்டாணி, அவல், உப்பு கடலை, வறுக்கடலை இந்த மாதிரி நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் செஞ்சுருப்போம். அதுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி சால்ட் உப்பு தான் பயன்படுத்துவோம். நீங்கள் வந்து இதை அடிக்கடி ரீயூஸ் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை செய்யறதுக்காக நான் வந்து இந்த கொண்டக்கடலையை எடுத்து வச்சுருக்கேன். உப்பு வந்து நல்லா சூடாகணும். முதல்ல கடாயில் போட்டு உப்பு நல்லா சூடு பண்ணுங்கள். உப்பு வந்து நல்லா சூடான அப்புறமா தான் நம்ம வந்து இந்த கொண்டக்கடலையை போடணும். கொண்டக்கடலையை ஊற வைக்க தேவையில்லை. முடிஞ்சால் கொஞ்சம் வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் செய்யுங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அந்த அளவுக்கு சரியாக பொரியல அப்படின்னு சொல்லி. ஒரு சில கொண்டக்கடலை வந்து ஈரப்பதத்தில் இருந்துச்சுன்னா நம்ம ரொம்ப நேரம் ஒரு கூலிங்கான இடத்துலையோ இல்லை அந்த மாதிரி வச்சுருந்தோம்னா அது சரியாக பொரியறதுக்கு சான்ஸ் இல்லை. அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் வெயிலில் நல்லா காய வச்சு அதுக்கப்புறம் வறுத்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வரும். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக வந்தது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. கமெண்ட் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ட்ரை பண்ணி கமெண்ட்ஸை சொன்னதுக்கு. இப்போ இந்த உப்பு வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா சூடு பண்ணிடணும். சூடான பிறகு இந்த கொண்டக்கடலையை இப்படி போட்டுடணும். போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு கரண்டியோ இல்லை ஜல்லி கரண்டியோ நீங்கள் வந்து ஆயில் ஸ்ட்ரெயினரோ வச்சுருந்தீங்கன்னா அதை போட்டு இந்த மாதிரி கலந்து விடணும். பாருங்கள், கலந்து விட்டால் அது கொஞ்சம் கொஞ்சமாக பொரிக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து சிறு மணலில் கூட செய்யலாம். ஆனால் உப்பில் போட்டு வறுக்கும் போது அந்த உப்போட லைட்டான டேஸ்ட் வரும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சுத்தமாக வந்து ரொம்ப அதிகமான உப்பு டேஸ்ட் வராது. லைட்டாக நம்ம வந்து உப்பு கடையில் வாங்கி சாப்பிடும் போது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இது வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி நல்லா வறுபட்டு வரும். அதுக்கப்புறமா நீங்கள் இதை எடுத்துடலாம். இதை வந்து நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருந்தோம். அதில் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து டவுட் கேட்டதுனால தான் அதை நான் மறுபடியும் உங்களுக்கு இதில் காமிக்கிறேன். அதுக்கப்புறமா இதை நம்ம ரெடி பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம வந்து பொட்டுக்கடலை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இந்த உப்பை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த உப்பை அப்படியே வச்சுருங்க. மறுபடியும் இந்த பொட்டுக்கடலை வறுக்கும் போதும் வறுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா பொரி செய்கிறதுக்காக குண்டான அரிசியை வச்சு நீங்கள் பொரி செய்யலாம். அப்படி இல்லைன்னா வெள்ளை அவல், சிகப்பு அவல், இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு அவலை கூட கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்து எடுத்திங்கன்னா ரொம்ப சூப்பரான கிறிஸ்பியான ஒரு ஸ்நாக்ஸ் கிடைக்கும். பட்டாணி செய்கிறதுக்காக வெள்ளை பட்டாணியை போட்டு வறுத்திங்கன்னா பட்டாணி வரும் நல்ல சூப்பராக. நீங்கள் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் செய்கிறதுக்கு இந்த உப்பு அடிக்கடி பயன்படுத்தலாம். பயன்படுத்திட்டு அப்படியே டப்பாக்குள்ளே போட்டு வச்சுக்கலாம். ஒரு தடவைக்கு நீங்கள் அடிக்கடி பயன்படுத்திங்கன்னா அதோடய கலர் வந்து கொஞ்சம் ப்ரௌன் கலராக மணல் மாதிரி வர ஆரம்பிக்கும். அப்போ வந்து பரவாயில்ல. இது கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் போது இந்த உப்பு மறுபடியும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் சால்ட் உப்பு போட்டு பயன்படுத்திக்கலாம். ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து கல் உப்பு பயன்படுத்தலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. கல் உப்பில் நீங்கள் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்து இந்த கரண்டியில் எடுக்க முடியாது, எடுக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். வேணும்னா சிறு மணல் வச்சு கூட நீங்கள் செய்யலாம். இப்போ இதை எடுத்துடலாம். இது வந்து இப்போ ரெடியாக இருக்குது. இந்த மாதிரி எல்லாத்தையும் முதல்ல வறுத்து எடுத்துடணும் பொட்டுக்கடலை செய்கிறதுக்கு. அதுக்கப்புறமா நம்ம இதை செய்யலாம். நம்மளோட இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதனால் புதுசாக எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உடனே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நம்மளோட எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனே பார்க்கலாம். நம்ம சேனலில் எல்லாமே டிஃப்ரெண்ட்டான புதுவிதமான வீடியோஸாக இருக்குது. மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து இது வறுக்கடலையாக ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக. இதை அப்படியே சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸை செஞ்சு கொடுக்கலாம். சத்து மாவு செய்கிறது நம்ம சேனலில் ஏற்கனவே பண்ணியிருக்கோம். நீங்கள் அதுக்காகவும் இதை பயன்படுத்தலாம். இது வந்து பொட்டுக்கடலையாக எப்படி செய்கிறது அப்படின்னா, அந்த தோலை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா நமக்கு பொட்டுக்கடலை ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு மிக்சியில் இதை வச்சு நம்ம வந்து இப்போ தேங்காய் துருவல் செய்கிறதுக்காக என்ன பண்ணுவோம், சும்மா மிக்சியை சும்மா ஃப்ளஷ் பண்ணி போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி சும்மா ஃப்ளஷ் பண்ணி போட்டோம்னா அந்த தோல் வந்து உடஞ்சி கொஞ்சம் வெளியில் வந்துடும். கடையில் விற்கிற பொட்டுக்கடலை வந்து பார்த்திங்கன்னா மிஷினில் போட்டு செய்கிறதுனால பாதி அப்படியே வருது. நம்ம வந்து வீட்டில் செய்யும் போது இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தோல் வந்து உடையுது. பழைய காலத்தில் வந்து இந்த கல் ரவுண்டாக ஒரு கல் கீழே ஒன்று இருக்கும், அதுக்கு மேலே ஒன்று வச்சுட்டு நம்ம அதை சந்தில் அதை போட்டுட்டு இப்படி சுற்றிக்கிட்டே இருந்தோம்னா அந்த பொட்டுக்கடலை வந்து அந்த தோல் உறிஞ்சு அது வந்து தனித்தனியாக வரும். அது வந்து நீங்கள் வீட்டில் இருந்தால் பயன்படுத்தலாம். ரொம்ப ஈஸியான முறை. ஆனால் இப்போ வந்து அது நிறைய பேர் வச்சுருக்க மாட்டாங்க. மிக்ஸி எல்லோரும் வச்சுருக்கிறதுனால நான் மிக்சியில் சொல்லி காட்டுறேன்.
நாங்கள் வந்து வீட்டில் அதை வச்சுருக்கோம். அதை வச்சு ஸ்டோன் கிரைண்டர் மாதிரி அது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து மிக்சியில் செய்யும்போது இந்த மாதிரி செய்யலாம். உங்களுக்கு அதில் செய்யணுன்னா நான் கமெண்ட்டில் சொல்லுங்கள், செஞ்சு காமிக்கிறோம். இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஒரு தட்டுக்குள்ளே கொட்டிக்கிட்டு நம்ம வந்து கொஞ்சம் இந்த மாதிரி நம்ம முரத்தில் புடைப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி புடைச்சோம்னா இது வந்து அப்படியே இந்த பக்கம் பெருசாக இருக்குது அந்த பொட்டுக்கடலை எல்லாம் வந்துடும். மேலே வந்து அந்த தோலெல்லாம் ஒரு சைடில் போகுது பாருங்கள். இந்த மாதிரி நம்ம செஞ்சுட்டு இதை வீட்டில் வந்து வச்சு சட்னி செய்கிறதுக்கு பயன்படுத்தலாம். அதுக்கப்புறமா குழந்தைங்களுக்கு பேபி ஃபுட் நம்ம சேனலில் ஏற்கனவே நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம். அதுக்கான உப்பு கடலைக்கு வந்து இதை வந்து நீங்கள் சேர்த்து பயன்படுத்தலாம். அதுக்கப்புறமா வேறு ஏதாவது இப்போ ஸ்நாக்ஸ்லாம் செய்கிறதுக்கு நீங்கள் பயன்படுத்தலாம். பொட்டுக்கடலை வந்து நம்ம வாங்கிட்டு கடையில் இருந்து வாங்கி அதை வந்து சட்னி தான் செய்ய போகிறோம். இந்த மாதிரி கொஞ்சம் ஓரளவுக்கு பவுடராக இருந்தால் பரவாயில்ல. நம்ம வந்து இதை அப்படியே சட்னி செஞ்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக இருக்குது பொட்டுக்கடலை. இப்போ வந்து கவர்மெண்ட்டில் இந்த மாதிரி கொண்டக்கடலை கிடைக்குது. அதை வந்து இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். உப்பு கடலை செஞ்சு சாப்பிட்லாம். சட்னி செய்யணுன்னா இந்த மாதிரி செய்யலாம். கொஞ்சமாக அந்த பவுடர் அந்த தூள் வந்து இந்த மாதிரி வரும். அதனால் ரொம்ப வந்து கிரைண்டிங் பண்ணாமல் சும்மா லைட்டாக ஃப்ளஷ் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக வரும். இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு ஒரு தடவை வச்சுட்டிங்கன்னா வேணும்னும் போது எடுத்து சட்னி செஞ்சுக்கலாம். இதையும் வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம். வேறு ஏதாவது நம்ம சத்து மாவு ஏதாவது செஞ்சோம்னா அதோடு சேர்த்து செஞ்சு சாப்பிட்லாம். இந்த பவுடர் வந்து கீழே கொட்டுது இல்லைங்களா, அதை வந்து எடுத்து நல்ல ஃபைன் பவுடரை அரைச்சிட்டு கூட நம்ம வந்து பாலில் கலந்து குடிக்கலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே குடிக்கலாம். இது வேஸ்ட் ஆகுது அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம், அதை பயன்படுத்திக்கலாம். இது இப்போ கடலையிலேயே பார்த்தீங்கன்னா சுத்தமாக உப்பே இருக்காது. லைட்டான உப்பு டேஸ்ட்டு தான் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா கமெண்ட்ஸில் எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அதிகமாக ஓட விடாதீங்க மிக்சியை. சும்மா ஃப்ளஷ் பண்ணி எடுங்க. இப்போ பாருங்கள், இது புடைச்ச அப்புறமா இந்த மாதிரி இருக்கும். பொட்டுக்கடலை ரெடி ஆகிடுச்சு. இது வந்து கடையில் வாங்கும்போது அப்படியே நல்ல வெள்ளையாக பளிச்சுனும் அது வந்து அப்படியே பாதியாகவும் இருக்கும். அது வந்து நல்ல கடைகளில் மிஷின்லாம் போட்டு ரொம்ப ப்ராசஸ்லாம் அதிகமாக பண்ணி அதை விற்கிறதுக்காக அந்த மாதிரி பண்ணுவாங்க. நம்ம வீட்டில் செய்யும் போது இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். நம்ம வந்து சின்ன கொண்டக்கடலையை வச்சு தான் செய்கிறோம். கடைகளில் வந்து ரொம்ப பெரிய கடலையாக தேடி எடுத்து அதை வந்து நல்லா அந்த மாதிரி வறுத்துட்டு அதுக்கப்புறமா மிஷினில் போடும்போது அப்படியே பாதியாக உடஞ்சி வரும். அந்த மாதிரி செய்வாங்க. ஆனால் நம்ம வீட்டில் செய்யும்போது இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். நம்ம வீட்டில் சமைக்கிறதுக்காக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் கமெண்ட்ஸ்லையும் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு. கொண்டக்கடலையிலேருந்து பொட்டுக்கடலை இப்படி தான் செய்வாங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த கீழே இருக்க பவுடர்லாம் அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் அந்த பாலில் கலந்து குடிக்கலாம். நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நல்ல ஃபைன் பவுடராக அரைக்கணும். இந்த கீழே நம்ம புடைச்சிருக்கோம் இல்லைங்களா, அது எல்லாத்தையும் அள்ளி ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்ல ஃபைன் பவுடராக நல்லா அரைச்சிக்கணும். அதுக்கப்புறமா பாலில் வந்து போட்டுட்டு நம்ம வந்து கலந்துட்டு குடிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அது வந்து சத்து மிக்ஸ் அப்படின்னு சொல்லி கடைகளெல்லாம் கூட விற்பாங்க. ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதை வந்து நீங்கள் நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு வச்சுக்கலாம். இதை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். இதை அப்படியே வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் பற்றி சொல்லுங்கள். மேலும் இதே போல் இன்னும் பல புதுவிதமான டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ்லாம் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹெல்த்தியான ஃபுட்டாக வீட்டிலேயே சமைச்சு சாப்பிட்டு ஹெல்த்தியாகவும் சந்தோஷமாகவும் சேஃபாகவும் இருங்க. நன்றி, வணக்கம்.